சரி, நேரடியாக நாங்க கேள்விக்குள்ளே போயிடலாம். இந்த திரைப்படத்துக்கு நீங்க ஏன் கயிறு என்ற பெயரிட்டீங்க? அதை பற்றி விளக்கம். அதுக்கு நாங்கள் கணக்கை யோசித்தோம். என்ன காரணம் என்று சொன்னால், இந்த படத்தில் இருக்கிற கதாபாத்திரங்கள், அந்த கதை, அதே நேரம் இந்த படத்துக்குள்ள ஒரு வாழ்வியல் இருக்கும். அதுக்குள்ள இந்த கயிறு மிகவும் பின்னி பிணைந்து ஒரு முக்கியமான ஒரு கயிறே ஒரு கதாபாத்திரமாக தான் இந்த படத்தில் வரும். அடுத்தது இன்னொரு பக்கம் இந்த கயிறு என்று நாங்கள் பார்க்கக்குள்ள கயிறுன்றது ஒரு பொருள். அதே நேரம் அந்த பொருள் ஒரு இயங்குற ஒரு பொருளை நிறுத்தி வைக்கிறதுக்கு, பொருளையோ ஒரு உயிரையோ நிறுத்தி வைக்கிறதுக்கு நாங்கள் கயிறால கட்டி வைக்கலாம். அல்லது மாறி ஒரு இருக்கிற பொருள் ஒன்றை இயங்க வைக்கிறதுக்காக நாங்கள் அந்த கயிறை பயன்படுத்தி இழுத்து தூக்கி இப்படி பயன்படுறது பொதுவாக எங்களுக்கு தெரியும். இந்த இந்த படத்துல வந்து கயிறு என்ற அந்த பெயர் வந்து உண்மையில தனியொரு பெயராக இல்லை. அது ஒரு இந்த படத்தை நீங்க பார்க்கக்குள்ள உங்களுக்கு விளங்கும். இந்த படத்துக்குள்ள இந்த கயிறோட முக்கியத்துவம் என்ன என்றது, இந்த படத்துக்கு இந்த கயிறு எப்படி இந்த படத்தோட இந்த கயிறு பின்னி பிணைஞ்சிருக்கின்றதும் விளங்கும். எனவே நான் இதை விட கூட விளக்கம் இந்த இடத்துல சொல்ல முடியாது. என்னன்னு சொன்னால், நீங்க அந்த படத்துல வந்து பார்க்கக்குள்ள நீங்க சில விஷயங்களை தெரிஞ்சு கொள்றதுக்கு நாங்கள் இடம் கொடுக்க வேணும்.